வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே எழுப்பக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா, 3வது உலகப் போர் வந்துருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் இஸ்ரேல் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ அடுத்த 3வது கண்ட்ரியை இப்போ யார் உள்ள என்ட்ரு ஆயிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாருமே நம்ம அமெரிக்கா தான் உள்ள என்ட்ரு ஆயிருக்கு. ட்ரம்ப் வாண்டடாக வந்து நான் அடிக்க போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்காரு. என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். முதல்ல எஸ்டிடி நம்ம வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். எதுக்கியா இஸ்ரேல் அங்கே ஈரானில் போய் பாம்பை போட்டுச்சு, என்னையா பிரச்சனை உங்களுக்குள்ள, ஈரான் எதுக்கியா மறுபடி தாக்குது, அமெரிக்கா ஏன் உள்ளே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இஸ்ரேல் ஈரான் ரெண்டுமே ரொம்ப நட்பான நாடுகளாக தான் இருந்தாங்க, சரிங்களா? அப்போ வந்துகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இல்லையா? மன்மோகன் சிங் எப்படி ஸ்டாண்ட் எடுத்தார், நம்ம மோடி எப்படி ஸ்டாண்ட் எடுத்தார், அந்த மாதிரி தான் அங்கேயுமே நல்லா நட்பு போயிட்டு இருக்கும்போது நம்ம அயதுல்லா அலி காமேனி அவர் தான் வந்த உடனே பாலஸ்தீனை ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. எடுக்கும் போதே அந்த ஹெசபுல்லா, ஹமாஸு அந்த மாதிரி தீவிரவாத குரூப்புகளுக்கு அமௌண்ட் கொடுத்து, அதுக்கப்புறம் ஆயுதங்களை கொடுத்து, பாலஸ்தீன் எப்படியாவது நம்ம ஒரு நாடாக தனி நாடாக ஆக்கிரமிக்கணும் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாப்புல. அங்கே கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயே ஒரு நல்ல மிகப்பெரிய பவர்ஃபுல்லாக கண்ட்ரியாக நாம தான் வரணுன்ற மாதிரி ஈரான் ஸ்டார்ட் பண்ணுது அந்த இடத்துல. அங்கிருந்தா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எதுக்கு திடீர்னு இஸ்ரேல் ஒரு நியூக்ளியர் சைட் மேலே பாம்பு போட்டாங்க ஒரு 6 days முன்னாடி அங்கே தான் இப்போ போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான காரணமாக இருக்குது. எதுக்காக போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் இஸ்ரேலுமே ஹமாஸ் ஹெசபுல்லாவில் இருக்கக்கூடிய ஏரியாக்களை அங்கங்கே லெபனானு, ஜோர்டானு அந்த மாதிரி ஏரியாலாம் எல்லாருமே போட்டு தும்சம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் இஸ்ரேல் சூப்பரான ஒரு பதில் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜர் தானே வச்சு எல்லாமே சென்ட் மெசேஜ் பண்ணுறீங்க, பேஜர்லேயே பாம்பு வைக்கிறேன்ட்டு பேஜரில் நிறைய பக்கம் பாம்பு வச்சு வெடிச்ச நியூஸ்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அடுத்தது இதுக்கு மூளையாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஈரான் அட்டாக் பண்ணணும் அப்படின்றது இஸ்ரேலுடைய ஸ்டாண்டு ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு ஈரான் மேலே மிகப்பெரிய பகையில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவோட அழுத்தத்தின் பேர்லையுமே இஸ்ரேல் ஈரான் அட்டாக் பண்ணிச்சு. இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத இவங்க சொல்லுவாங்க. ஸோ யூஎன் கண்ட்ரிஸ்லாம் போட்ட அந்த ஒரு ட்ரீட்டி தான் முக்கியமான ஒரு ட்ரீட்டி. என்ன ட்ரீட்டின்னு பார்த்தோம்னா, நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டி பிரகாரம் யூஎன்ஓவில் இருக்க 5 கண்ட்ரிஸ் அவங்க வச்சுருக்காங்க. அந்த 5 கண்ட்ரிஸ் மட்டுமே நியூக்ளியர் பாம்பு வச்சுக்கலாம், வேறு யாருமே நியூக்ளியர் பாம்பு சைட் எதுவுமே வச்சுக்கக்கூடாது அப்படின்றது. ஸோ அதை தாண்டி வச்சிருக்க கண்ட்ரிஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்தியா, பாகிஸ்தான் யாரும் மறக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல், ஈரான், நார்த் கொரியா. ஸோ இத்தனை பேரும் தான் அந்த இதில் இல்லாதவங்க, ட்ரீட்டியில் இல்லாதவங்களா அந்த நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்க கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்துருந்தது. ஸோ ஈரான் கிட்ட அந்த நியூக்ளியர் பாம்பு சைட் இருக்குது அப்படின்றது அமெரிக்காவோட கண்ணை ரொம்பவே உறுத்துது. அதாவது நான் வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறேன், நீ வச்சுட்டு இருக்கியாடா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துட்டு இருக்க இந்த ஒரு வார் இருக்குல்ல, ஸோ இந்த வாரையே ஒரு விஷயமா பயன்படுத்தி எப்படி ட்ரம்ப் அவர்கள் இதில் உள்ள வரலாம், எப்படி அவங்கள அடிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு, நான் சொல்லியும் நீ வச்சிருக்கல அப்படின்றது. ஸோ அதனால இஸ்ரேல் ஈரானை அடிக்கிற இந்த விஷயத்துல அமெரிக்கா மறைமுகமாக ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தது. ஸோ கடைசியாக பார்க்கும்போது இஸ்ரேல் தற்போது ஈரானோட அந்த நியூக்ளியர் சைட் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்தப்போ ஈரானுக்கு புரிஞ்சிச்சு இஸ்ரேல் மட்டும் இல்லை, அமெரிக்காவும் மறைமுகமாக உள்ளே வருது, எனக்கு டவுட் இருந்தது ஓ மேலே நீ தான் அப்படின்றது நீயே இப்போ காமிச்சு கொடுத்துட்ட அப்படின்றதும் உலக நாடுகளும் ஓகே அமெரிக்கா இஸ் ஆன் த கேம் வித் இஸ்ரேல் அப்படின்றது புரிஞ்சிச்சு. முதல்ல அவர் சொன்ன மாதிரி 2 பாகமாக கண்ட்ரிஸ் பிரிஞ்சிருமா, இந்த பக்கம் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டுட்டே இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு அச்சாணியமாக தான் இது இருக்குது அப்படின்றப்போ இஸ்ரேல் ஈரானோட அந்த நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ணுறது அமெரிக்காவுக்கு ஒரு ஹாப்பி, பிகாஸ் தே ஆர் பேக்கிங் அப் அப்படின்றதுனால. ஸோ இப்போ ஈரான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்ததுனால ட்ரம்ப் மேலையும் அமெரிக்கா மேலையும் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, ரொம்ப திட்டாங்க. நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணீங்க, எதுக்கு இது பண்ணுறீங்க, எங்ககிட்டையும் இருக்கு உங்ககிட்டையும் இருக்கு, நாங்கள் திரும்ப அடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பல சண்டைகள் வந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 5 நியூக்ளியர் கண்ட்ரி வச்சிருக்காங்க. ஏன் ஈரானை மட்டும் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் சொன்னால் கேட்டுக்குவாங்க, பாகிஸ்தான் சொன்னால் கேட்பாங்க, இந்தியாவும் ஓரளவுக்கு ஓகே நீ சொல்கிற இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் அப்படின்ட்டு. இந்த நார்த் கொரியாவும் ஈரானும் மட்டுமே நீ என்னடா சொல்றது நான் என்னடா கேட்கறது அப்படின்ற எப்பவுமே ஸ்டாண்டில் நிற்பாங்க. ஸோ அதனால இப்போ நார்த் கொரியா அப்பப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிசைல் லான்ச் பண்ணாங்க, நியூக்ளியர் சைட்டை அதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக உங்களால் அந்த நியூஸ்லாம் பார்த்துருக்க முடியாது, ஏன்னா சைலண்ட் ஆகிட்டாங்க அங்கே ஒரு நார்த் கொரியாவில் ஓரளவுக்கு, ஏன்னா மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. இங்கே ஈரான் எப்பவுமே ஒத்தே போக முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நிற்கிறாங்க. எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு விஷயம், ஈரான் திட்டினப்போ ட்ரம்ப் அவர்கள் ஆல் தி பெஸ்ட் சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு ஆல் தி பெஸ்ட். போன ட்ரம்ப் பீரியட் அப்படிங்கும் போதே ஈரானோட இனிமேல் யாருமே ட்ரேட் வச்சு கூடாது அப்படின்ற ஒரு ஃபுல் கண்டிஷன் போட்டாரு. அப்படி வச்சுக்கிட்ட நீ எனக்கு எதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா இந்தியாவுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்தாரு, ஏன்னா அது மோடியோட பவர்னால.
அந்த பவர் முடிஞ்சவொடனே ஜோ பைடன் வந்தவொடனே ஒரு சாஃப்ட் ஹேண்டாக தான் எப்பவுமே டீல் பண்ணுவாப்புல. ஸோ அது அட்டாக் அதிகமாக இருக்காது. மறுபடியும் இப்போ ட்ரம்ப் வந்தோடனே ஃபுல் ஸ்கேல் இறங்கிட்டார். இப்போ இந்த வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து அன்கண்டிஷனல் சரண்டர், அதாவது நிபந்தனையற்ற சரணடைங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாப்புல நம்ம அயதுல்லா அலி காமேனிக்கு. அவர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் ஒன்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் போருக்கு தயாராகிட்டேன், இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் என்ன அட்டாக் பண்ணுச்சு, நான் திரும்ப அட்டாக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் ஆல் த பெஸ்ட், உன்னை எப்போ தூக்கணுமோ நான் அப்போ நான் தூக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னவர். ஆனால் இப்போ என்ன கோவத்தில் இருந்தாருன்னு தெரியல. ஸோ இப்போ அமெரிக்காவுமே வந்து ஃபுல் ஸ்கேல நானே ஸ்ட்ரைட்டாக வந்து உன்னை அட்டாக் பண்ண போகிறேன் பாரு, இன்னும் இஸ்ரேல் எனக்கு நான் நம்பிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இறங்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு கண்ட்ரீஸுமே தனித்தனியாக வந்து இப்போ எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஈரானுக்கு நான் சப்போர்ட்டாக வரேன், நான் இப்போ இஸ்ரேலுக்கு நான் சப்போர்ட்டாக வரேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வேர்ல்டு வார் 2ல ஆக்சைஸ் விசஸ் அலைஸ் அந்த பவர் மாதிரி ஏதாவது வந்து பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருமோ அப்படின்ற அச்சங்கள் அது எல்லாம் அதிகமாக போயிட்டே இருக்குது. ஆனா இதே நேரத்துல யூகே உடைய ஸ்டார்மர் அவர்கள் வந்து கோப்ரா அப்படின்ற ஒரு பிரீஃபிங் ஒன்று வந்து கொடுத்திருக்காரு. கேபினெட் ஆஃபீஸர் பிரீஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ சேர்த்து கோப்ரா அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட்ல பேசி பார்லிமெண்ட்ல என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து தாக்குறதா இருந்ததுன்னா, இஸ்ரேல் மேபி ஹிட் இன் அ பிக் வே, ஈரான் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு இருந்துச்சுன்னா we will support them in this அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருக்காரு, if it happens அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இஸ்ரேல் சைட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து அவங்க கிட்ட இருக்க அந்த சேகல் மிஷேல் அண்ட் அது மட்டும் இல்லாம நியூக்ளியர் இதுதான் நம்ம எப்படியா நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு நெத்தனியாகு வந்து சொல்லியிருக்காரு. அதை தாண்டி ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அந்த சேகல் மிசைலை வந்து கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க வந்து யூடியூப்ல பாத்துருப்பீங்க, அப்படியே என்னமோ குழு நெண்டி போற மாதிரி அது பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லப்படுது. அடுத்து ஹைப்பர்சோனிக் பேலிஸ்டிக் மிசைலை நாங்க வச்சு அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுல இஸ்ரேல்லேயே பார்த்தோம் அப்படின்னா 600 பேருக்கு பக்கமா இறந்துருக்கிறதா நியூஸ் வருது. இங்க வந்து ஈரான்ல 1000 பேருக்கு மேல இறந்துருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இதெல்லாம் பொய்ங்கிற தெளிவா தெரியுது. ஏன்னா அதுக்கும் மேற்பட்ட டெத் அதிகமா இருக்கும். ஆனா இது யாருமே வெளியே வந்து தெளிவா அபிஷியலா சொல்லவே மாட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அதை வந்து அட்டாக் பண்ணும்போது நெத்தனியாகு அவர்கள் அதான் சொல்றாங்க, ஒரு 6-7 மிசைல் வந்துடுச்சு, பெருசாக எதுவும் இல்லையா, இஸ்ரேல் கிட்ட வந்து அயன் டோம் இருக்குது, அதை வச்சுதான் அவங்க ஒரு ஸ்ட்ராங் இதை வந்து இது பண்றாங்க. ஒவ்வொரு தடவை அயன் டோம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அயன் டோம்லயே ஓட்ட போட்டம் பாருங்கிற மாதிரி ஈரான் வந்து வேற. ஆனா அதுல இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, என்னன்னா இஸ்ரேல் அப்படின்றது ஈரானை கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு பரப்பளவு. அது சொல்ல மறந்தாச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல மொத்தம் 9 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேல்ல பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 95 lakhs people தான் இருக்காங்க. எப்படி ஈடு கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மிலிட்டரி சைட் இஸ்ரேலுக்கு பவர் வந்து அது முக்கியமா மொசாட் ஏஜென்ட் சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு பவரா இருக்கக்கூடிய கண்ட்ரி அவங்க. ஈரானுமே வந்து நியூக்ளியர் பவரோட ரெடியா இருக்கிற கண்ட்ரி. ஸோ இப்போ நியூக்ளியர் லான்ச்சிங் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், எங்க போய் நிற்குன்னு தெரியல. இந்த விஷயத்துல 2 காமெடியான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒண்ணு அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்றுக்கு அந்த முனீர் போயிருந்தார் பாத்தீங்களா, அசீம் முனீர் அவர்கள். அவர் போயிட்டு என்ன சொல்லியிருக்காரு, நம்ம என்ன இஸ்ரேல் ஈரானுக்காக ஏதோ பேச போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் கிட்டே போய் உங்களுக்கு எப்படியாவது ஒரு நோபல் பீஸ் ட்ரீட்டி கொடுக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அது எதுக்குதான் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் பாகிஸ்தான், அதாவது எங்களுக்கும் இந்தியாவுக்குமான அந்த போரை நிப்பாட்டி வச்சிங்க, ஸோ நிப்பாட்டி வச்ச அரசு நீங்க தான், அப்படின்னால உங்களுக்கு கண்டிப்பா அப்படின்னா இந்தியாவை தும்சம் பண்ணிருப்போம் அப்படின்ற மாதிரி அப்படியே சும்மா அப்படியே சட்டை காலம் தூக்கி விட்டு ஒரு பயப்படாத மாதிரி வருவது பாத்தீங்களா, அந்த மாதிரி அங்க வந்து பேசிட்டு வந்திருக்கிறாப்ல. ஆனா அசீம் முனீர் வந்து நல்ல மூக்கொடுத்து எப்படின்னா, அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் நீங்க இதுல எதுவும் இது பண்ணல, டிஜிஎம் என்கிட்ட கெஞ்சி நாங்க கொடுத்தோம் அப்படின்றதுனால நீங்க தான் நிப்பாட்டி வச்சீங்க அப்படின்னா அசீம் முனீர் அங்க ஒரு பதிவை பண்ணியிருக்காரு. அசீம் முனீரே பதிவு பண்ணாரா இல்ல ட்ரம்ப் சொல்ல சொன்னாரான்னு தெரியல, ஏன்னா மூக்கொடைச்சிட்டாரு மோடி அவர்கள் அப்படின்றதுனால. ஆனா மோடி அவர்களுமே உங்களுக்கு தெரியும், நிறைய சொன்னோம், அதாவது 35 நிமிஷம் பேசுனது நீ என்ன போய் மீடியேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆபரேஷன் சிந்தூர்ல நாங்க வேற லெவலில் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மோடி அவர்கள் மூக்கொடைக்கிறாரு, அந்த பக்கம் வந்து அசீம் முனீர் போய் வந்து லைட்டா துண்டை போட்டு வராரு, எப்பா உனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கேன், ஏதாவது பார்த்து பண்ணு, சிந்து நதி வாட்டர்லாம் வரமாட்டேங்குது, ரொம்ப கஷ்டத்துல இருக்குன்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. பட் இதெல்லாம் நடக்கும்போது அசீம் முனீரை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கோம், பாகிஸ்தானை இந்தியாவை பத்தி பேசணும், அது முக்கியமா நம்மளுடைய தமிழ்நாடை பத்தி நம்ம சிஎம் பத்தி கண்டிப்பா பேசிதான் ஆகணும். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ண போறோம், ஏன்னா எப்பவுமே ஒரு போர் நடந்தா கண்ட்ரீஸ்குள்ளதான் வந்து பேசுவாங்க, கண்ட்ரீஸோட பிஎம் பிரசிடென்ட் அவங்க தான் வந்து இதுல வந்து ஒரு கருத்தோ இல்ல ஒரு விஷயமோ முன்னெடுப்போ இல்லைன்னா போய் பேச்சுவார்த்தை பேசுறது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட ஸ்டேட்ல இருக்க சிஎம் ஆன நம்மளுடைய முதலமைச்சர் வந்து இஸ்ரேல் நீ பண்றது தப்பு, ஈரான் மேல இப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் முன்னாடியே வந்து உன்னை எச்சரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. நம்ம ஸ்டேட்ல இருக்கிற சிஎம் ஸ்டேட்ல இருக்கிற சிஎம்ன்றீங்க, ஆப்பிரிக்காவுல ஸ்டாலினோட போட்டோ வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ ஏன்னா நம்ம முதல்வர் வந்து பண்ற அந்த ட்ரைபல்ஸ்க்கான திட்டங்கள் வந்து இங்க இல்லாம இங்க இருக்கவங்க பலம் அடைஞ்சது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்க வரைக்கும் பலம் அடைஞ்சிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு என்ன சொல்லியிருக்காரு இஸ்ரேலை பத்தி அவரு, அதாவது இஸ்ரேல் வந்து இந்த அளவுக்கு ஈரான் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு இருக்காரு. அவரோட சப்போர்ட் அந்த ட்விட்டர் நீங்க பார்த்தாலே ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியுது. ஆனா அவர் வந்து மனசார தாங்க சப்போர்ட் பண்ணாரு, இந்த மாதிரி மக்கள் சாகக்கூடாது, ஆனா வெளில என்ன பேசிட்டு இருக்காங்க
இருக்காங்க. ஈரான்ல இஸ்லாமியர்கள் இருக்காங்களா, அதை பிடிச்சி நம்ம தலைவர் எப்படி வந்து அரசியல் பண்றாரு பாருங்க, இஸ்லாமியர் வாக்கெல்லாம் எப்படி கொத்தா தூக்க போறாரு பாருங்க, 2026 பேசுறாரு. நம்ம முதலமைச்சர் அப்படிலாம் கிடையாது, மோடியை விட அறிவு சார்ந்தவர், நெக்ஸ்ட் பிஎம்ஏ நம்ம முதல்வர் தான் அப்படின்னு அப்படி போட்டு நம்ம தலைவர் எல்லாரும் இன்னொரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பா தமிழ்நாட்டுல இருக்கிற விஷயத்த கொஞ்சம் பார்க்க மாட்டீங்களா, உலக லெவல்ல இருக்கிற விஷயத்த பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது என்ன, நீங்க வேற இந்த அமைதி பூங்காவா இருக்குங்க தமிழ்நாடு, இங்க என்னங்க இதுக்கு மேல பார்க்கணும். ஐஎஸ்ஐக்கு வந்து ஆள் சேர்க்கிறதா அரபிக் காலேஜுடைய தலைவரா இருக்கக்கூடிய முகமது அலின்றவரும் இன்னொன்னு சாதிக் அப்படின்ற 2 பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சாதிக்ன்றது டிஎம்கேக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, பட் எப்பவுமே அந்த பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இங்க இருக்கிற விஷயத்த பார்க்காம நல்லா யோசிச்சு பாருங்க, ஐஎஸ்ஐக்கு ஆள் சேர்க்கிற வேலையை தமிழ்நாட்டில் இருந்துட்டு அரபிக் காலேஜ்ன்ற பிரின்சிபல் இங்கிருந்து வந்து பிடிச்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற நியூஸ் எல்லாம் கேரளால தான் கேட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ தமிழ்நாட்டிலையும் அது வந்துச்சு. அது வந்து ஸ்டாலின் ஆட்சிகள் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களும் குற்றஞ்சாட்டு வச்சிருக்காரு. ஸோ இங்க இருக்கிற விஷயங்களை பார்க்கறத விட்டு உலக லெவலில் இருக்கிற விஷயங்களை பார்க்கறதா நம்ம ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா அவர் ஜோசப் ஸ்டாலின் இல்லையா அப்படின்ற மாதிரி விமர்சனம் வரப்படுது. ஸோ இந்த மாதிரி உலக போர் வருமா வராதா அப்படின்றது வந்து இன்னும் கூடிய விரைவில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 1 or 2 weeks தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லா பக்கமும் மிசைல் லான்ச்சு, ஹைப்பர்சோனிக் லான்ச்சு, பேலிஸ்டிக் மிசைல்ஸு இதெல்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நியூக்ளியர் லான்ச் அடுத்தது பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சுன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரி உலகப்போர் வருதா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எங்களோட இருந்ததுக்கு மிக்க நன்றி.